ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பொரிகடலை அன்னப்பொடி, அதாவது பொரிகடலை சாதப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொரிகடலைனாலே அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதில் மெயினாக 2 விஷயம் சொல்லணுன்னா, உடல் எடை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா உடல் எடை கூடும், இன்னொன்று எலும்புகளுக்கெல்லாம் நல்லா பலம் கொடுக்கும். இந்த அன்னப்பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 பல் பூடு சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை நான் முதல்லையே நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காய வச்சுட்டேன். கருவேப்பிலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. இப்போது தேவையான அளவு தூளுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபடவும் அதில் நான் 100 கிராம் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துருக்கேன். பொரிகடலையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் ஏன் கடைசியாக பொரிகடலை சேர்த்தேன்னா, முதல்லையே சேர்த்தோன்னா இவ்வளோ நேரம் நாம் வறுத்ததுக்கு பொரிகடலை ரொம்ப செவந்து போயிருக்கோங்க. பொரிகடலை நல்லா வறுபடவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அரைங்க. இதில் சேர்த்துருக்க மிளகு, பூண்டெல்லாம் நம்மளுக்கு ஓரளவு இந்த பொடி காரமாகவே இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம், குழந்தைகளுக்கு ஊட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 50 கிராம் பொரிகடலை சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் ரொம்ப தெரியாது. பொடியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுடு சாதத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு பொரிகடலை பொடியை சேர்த்துக்கலாம். இதோட நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடலுக்கு நல்ல தெம்பளிக்கக்கூடியது. மதியானம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் சாதத்தில் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் குழம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.